நேயர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் புத்தக வாசிப்பு தொடர்பாக சென்னை புத்தக கண்காட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் பேசினோம். அதில் மிக முக்கியமாக எது சிறந்தது என்பதை எப்படி கண்டறிவது என்பதுதான் நாம் முந்தைய நிகழ்ச்சியில் நாம் முன்வைத்த ஒரு கேள்வி. இது ஒரு சிக்கலான சவாலான ஒரு பணிதான். இதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று வழிகாட்டிகளை நாம் பின்பற்றுவது, இன்னொன்று நம்முடைய பட்டறிவின் மூலமாக கண்டறிவது. புத்தகங்கள் பலவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தே எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக வரலாற்று நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல போலி வரலாறுகள் எழுதப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் ஆதாரமற்ற வரலாறுகள் எழுதப்படுகின்றன. அதே சமயத்தில் ஒரு வரலாற்று தொடர்ச்சி, அதாவது சில அறிஞர்கள் வரலாற்றில் சில தடங்களை விட்டு சென்றிருப்பார்கள். அவர்களுடைய தடத்தில் பல வரலாற்று நூல்கள் எழுதப்படும். அத்தகைய நூல்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப திருத்தி எழுதப்படுகிற அல்லது துண்டு துண்டான தகவல்களை வைத்துக்கொண்டு எழுதப்படுகிற போலி வரலாறுகள். அதே போன்றுதான் இலக்கியம் சார்ந்தும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறுகதைகள், கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட எது சிறந்த சிறுகதை என்பதை நாம் கண்டறிவதில் பெரிய பிரச்சனை இல்லை. தமிழில் பல முதன்மையான பெயர்கள் இருக்கின்றன. அவர்களிலிருந்து நாம் ஆரம்பிப்பது தான் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். உதாரணமாக புதுமைப்பித்தன், அதே போல் ஜெயகாந்தன். அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தி. ஜானகிராமன், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன், ஆதவன், இப்படியாக பல எழுத்தாளர்கள், சுஜாதா, சுந்தர ராமசாமி, இப்படியான முதன்மையான எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிறார்கள். ஒரு 20-25 பேர்களை அப்படி குறிப்பிட முடியும். அவர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மொழிநடை என்பது செப்பமாக இருக்கும். அவர்கள் காட்டுகிற உலகங்கள் என்பது மிக துல்லியமாக இருக்கும். வாசிப்பிற்கு அவை எந்த தடையையும் ஏற்படுத்தாது. அவை நுட்பமான விவரணைகளை கொண்டதாக இருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நமக்கே காட்டுகிற விதத்தில் மிக நெருக்கமாக அவை அமைந்திருக்கும். அப்படி என்றால் போலியான கதைகளை எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் அவற்றில் மொழி செப்பம் இருக்காது, வாசிப்பில் சுவாரஸ்யம் இருக்காது, அவை நம்பகத்தன்மையற்ற வகையில் இருக்கும், கதாபாத்திரங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்காது, உரையாடல்களில் ஒரு பொருத்தப்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் வெறும் ஆசிரியர் கூற்றாக அவை அமைந்திருக்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கும்போதே ஒரு படைப்பு உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கிறதா, வாழ்க்கையை பற்றிய ஒரு பாதையை காட்டுகிறதா என்பது முக்கியம். அதனால்தான் தமிழின் முதன்மையான எழுத்தாளர்களை நீங்கள் முதலில் படித்து பழக வேண்டும். இப்போ கவிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய சங்க இலக்கியங்கள் ஒரு புறம் இருக்கிறது என்று சொன்னால் அவற்றை நாம் முடிந்த வரைக்கும் நாம் பயில வேண்டும். இன்னொரு புறம் நவீன இலக்கியத்தில் என்று வருகிற போது பாரதியிலிருந்து தொடங்கி பாரதிதாசன் என்று நவீன காலம் தொடங்குகிறது. அவர்கள் மரபு சார்ந்து இயங்கினாலும் கூட நவீன சிந்தனைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கவிஞர்களுடைய ஒரு படையே இங்கு இருந்திருக்கிறது. பல மக்கள் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கவிதைகளை நாம் தேடி தேடி படிக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நிறைய மிக முக்கியமான கவிஞர்கள் தமிழில் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஆத்மானாம் போன்றவர்கள், ஆத்மானாம், சுகுமாரன், அதே போல் இன்னும் கலாப்பிரியா, வண்ணதாசன், இப்படி பல கவிஞர்கள், முன்னோடி கவிஞர்கள், ஞானக்கூத்தன், இவர்களெல்லாம் ஒரு சிறப்பான கவிதை பாதையை, தடத்தை தமிழில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி இப்போ என்னை போன்றவர்கள், இன்னும் நிறைய கவிஞர்கள், இளம் கவிஞர்கள், இவர்களெல்லாம் எழுத வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தலைமுறையே இங்கு எழுத வந்திருக்கிறது. ஆக முதன்மையான பெயர்கள் எவையோ அவர்களுடைய நூல்களை தேடி தேடி படித்தால் நமக்கு ஒரு ரசனை உருவாகும். மாறாக கையில் கிடைப்பதை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தால் நமக்கு குழப்பம்தான் மிஞ்சும். எது கவிதை என்கிற ஒரு கேள்வியிலும். அதனால் தமிழின் முதன்மையான படைப்பாளிகளை படியுங்கள். துறை சார்ந்த நூல்கள் வருகிற போது நம்பகத்தன்மை மிக்க நூல்களை படியுங்கள். அது ஒன்றுதான் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான ஒரே வழிமுறையாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் பாரதிதாசனும் நகரதூதனும் என்று ஒரு சிறு நூலை படித்தேன். டாக்டர் சாசு இளங்கோ அவர்கள் எழுதியிருக்கிற நூல் அது. அந்த நூல் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதற்குள் மிக ஆழமான மிக அரிய செய்திகள் இருக்கின்றன. டாக்டர் சாசு இளங்கோ அவர்களும் மறைந்த ஐயா இளவரசு அவர்களும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறித்து நிறைய செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தேடி தேடி அறியாத செய்திகளையெல்லாம், அரிய செய்திகளையெல்லாம் தந்திருக்கிறார்கள். அதுதான் ஆய்வு. இந்த பாரதிதாசனும் நகரதூதன் என்பது ஒரு பத்திரிகையின் பெயர். திராவிட இயக்கத்திலே தொடர்புடையவர்கள் அந்த பத்திரிகையின் பெயரை அறிந்திருப்பார்கள்.
எல்லோரும் கூட பெயரைத்தான் அறிந்திருப்பார்கள். அந்த பத்திரிகைகள் மிக மிக அரிதாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. பெரியார் நூலகத்திலே அது இருக்கிறது. அந்த நகரதூதன் என்பதை திருமலை சாமி என்பவர் எழுதினார். 1930 இருந்து 46 வரைக்கும் அந்த பத்திரிகையை அவர் நடத்தினார். அந்த பத்திரிகையில் புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிற எழுத்துக்களை ஆராய்வது அந்த சிறு நூலின் நோக்கம். பாரதிதாசன் அந்த ஏட்டில் கவிதைகளை எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், வியப்பாக சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் என்றாலே கவிஞர் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அவர் கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கிறார், கூடவே சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார் என்பது நாம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த நகரதூதனில் வந்திருக்கிற துவேஷம் என்கிற பாரதிதாசன் எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை பற்றியும் இளங்கோ அவர்கள் குறிப்பை தருகிறார். அதனை படித்து பார்க்கிற போது ஒரு கதையினுடைய போக்கு குறைவாகவும் அது கருத்து பரப்பலினுடைய நெடி கூடுதலாகவும் தான் தெரிகிறது. அந்த கதையையே முழுமையாக படித்தால் அந்த நடை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சங்கரன் என்று ஒரு இளைஞனும் அவனுடைய தாயாரும், இவர்கள் 2 பேரும் தான் அந்த சிறுகதையினுடைய முதன்மை பாத்திரங்கள். அந்த தாயார் செய்வதை புரிந்து கொள்ளாமல் இவன் தன் அம்மாவை குறை சொல்லுகிறான். பிறகு இவனுக்கே புரிகிறது, தான் தவறாக சொல்லிவிட்டோம், அந்த பாத்திரத்திலே இருக்கிற அந்த பால் கீழே வணிந்து போகிறது, சரியான பாத்திரத்தில் வைக்கவில்லை என்று கோபம் வருகிறது. பிறகுதான் அது பாத்திரம் சரியாகத்தான் இருக்கிறது, தவறி அது கொட்டி இருக்கிறது என்கிற செய்திகள் தெரிகின்றன. இந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்றால், எந்த ஒன்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒருவர் மீது அவசரப்பட்டு குற்றம் சாட்டாதீர்கள். அதுதான் அந்த கதையினுடைய மையப்புள்ளி. அப்படி அவசரப்பட்டு ஒருவனை குறை கூறுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? துவேஷம் என்பது அந்த தலைப்பு. ஒரு வியப்பான செய்தி. மிகுந்த தனித்தமிழில் ஈடுபாடு கொண்டவராக பிற்காலத்தில் மாறிய பாரதிதாசன் அவர்கள் தொடக்க காலத்தில் நிறைய வடமொழி சொற்களையும் கையாண்டார். எல்லோருமே பெரியாருடைய எழுத்துகளில், அண்ணாவின் எழுத்துகளில் கூட தொடக்கத்தில் வடமொழி சொற்கள் கூடுதலாகத்தான் இருந்தன. இந்த சிறுகதைக்கு தலைப்பே துவேஷம் என்று தான் வைத்திருக்கிறார். அதாவது வெறுப்பு. பல நேரங்களில் ஒருவர் மீது நமக்கு இருக்கிற வெறுப்பு அவர் என்ன செய்தாலும் அது தவறு என்பது போல நமக்கு காட்டும். இன்றைக்கு நாம் அரசியலில் கூட இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலை நாம் பார்க்கிறோம். இந்த சித்தாந்தம் பற்றிய பார்வை, சிந்தனை எதுவும் இல்லாமல் அந்த பெயரை சொன்னவுடனேயே அந்த கட்சியின் மீது அல்லது அமைப்பின் மீது அல்லது அந்த தலைவரின் மீது கோபப்படுகிற ஒரு வெறுப்பு அரசியல் இன்றைக்கு வெகுவாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பு குணம் என்பது பொது வாழ்க்கைக்கு ஏற்றதில்லை என்பதை சொல்வதற்காக பாரதிதாசன் அந்த கதையை எழுதியிருக்கிறார். நகரதூதன் என்று ஏறத்தாழ ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நின்று போய்விட்ட ஒரு பத்திரிகையை தேடி கண்டுபிடித்து அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் புகழ்பெற்ற பல கவிதைகள் அந்த நகரதூதனில் வந்திருக்கின்றன என்பதை இந்த புத்தகத்தை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதாவது நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய
மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது,
ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது, நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா. திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.